அன்புள்ள பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் ராபித்தத்து அஹ்லி சுன்னா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் விளக்க வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்தவர்களாக இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக ஒவ்வொரு புதன்கிழமையும் இதே நேரத்தில் இந்த இடத்திலே இந்த வகுப்பு நடைபெறும் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு முதலிலே தெரிவித்துக் கொண்டு, அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலேயே அல் குர்ஆனோடு நமக்கு ஏற்படுகிற தொடர்பு என்பது மிக முக்கியமான அடிப்படையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தி மின் புயூத்தில்லாஹ் யத்லூன ஆயாத்தில்லாஹி வ யததாரஸூனஹு ஃபீமா பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா வ ذكرஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தஹு. ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஏதாவது ஒன்றிலே உட்கார்ந்து அவனுடைய வேத வசனங்களை ஓதி அது சொல்லக்கூடிய கருத்துக்களை தங்களுக்கு மத்தியில் படிப்பார்களாக இருந்தால் அவர்கள் மீது அல்லாஹுடைய புறத்திலிருந்து சக்கீனத் என்ற அமைதி இறங்கும். ரஹ்மத்துடைய மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள். மேலும் அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தை தன்னிடம் இருக்கிற மலக்குகளிடத்திலே எடுத்துச் சொல்லி பெருமையாக நினைவு கூறுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலே இன்றைய காலத்தில் நமக்கு மிக அடிப்படையாக தேவைப்படக்கூடிய ஒன்றுதான் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது, சக்கீனத். இந்த மன அமைதி, சக்கீனத், குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தும் போது அதிகமாக கிடைக்கும். இரண்டாவதாக நம் எல்லோருக்கும் தேவையானதுதான் அல்லாஹுடைய ரஹ்மத், அதே போன்று ரஹ்மத்துடைய மலக்குகளின் பிரார்த்தனை. அல்லாஹுடைய கலாமோடு தொடர்பை ஏற்படுத்துகிற போது நிச்சயமாக நமக்கு அது கிடைக்கும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்டு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையின் தலையை எடுத்து மடியில் வைக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மகனே, என்னுடைய தலையை எடுத்து நிலத்தில் வைத்து விடு என்றார்கள். இப்ப மகன் நினைக்கிறார், நம்முடைய மடி வசதியாக இல்லை என்பதனால் தான் தந்தை இப்படி சொல்கிறார் என்று. அப்படியாக இருந்தால் தந்தையை உங்களுக்கு ஒரு தலையணை நான் தரட்டுமா என்று கேட்டார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மகனே, உன்னுடைய மடியும் வேண்டாம், தலையணையும் வேண்டாம், என்னுடைய தலையை நீ நிலத்திலே வைத்து விடு, அது எனக்கு போதும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வைலி வ வைல உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி. என்னுடைய ரப் எனக்கு ரஹ்மத் செய்யவில்லை என்றால், அன்பும் கருணையும் காட்டாமல் விட்டால் எனக்கும் என்னுடைய தாய்க்கும் கைசேதம்தான் என்றார்கள். அல்லாஹுடைய ரஹ்மத் என்பது உண்மையிலேயே அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு மிக அடிப்படையான அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த ரஹ்மத் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தும் போது நிச்சயமாக நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நேசிப்பது என்பது இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு அடியானுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்டாகும். அதை விட ஒரு பாக்கியம் அவனுக்கு இருக்கவே முடியாது. அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நேசித்து விட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்லுவான், ஜிப்ரீலே, இன்ன அடியானை நான் நேசிக்கிறேன், எனவே நீயும் அவரை நேசிப்பீராக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மனிதனை நேசிக்க ஆரம்பிப்பார். அதோடு அவர் நிறுத்தாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏனைய மலக்குகளிடம் சொல்லுவார், மலக்குகளே, இந்த அடியானை, அந்த குறிப்பிட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அடியானை, அவனுடைய பெயரை சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், என்னையும் நேசிக்க சொன்னான், நானும் நேசிக்கிறேன்,
நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று சொல்ல மலக்குகள் எல்லோரும் அவனை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த மனிதனை இந்த உலகத்தில் உள்ள நல்ல மக்களும் நேசிக்க ஆரம்பிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய கலாமோடு நெருக்கமான தொடர்பை நாம் ஏற்படுத்த வேண்டிய தேவையில் இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய காலம் மனிதனை பராக்காக்கக்கூடிய அம்சங்கள், அவனுடைய கவனத்தை கலைக்கக்கூடிய அம்சங்கள் நிறைய உள்ள ஒரு காலமாகும். இந்த காலத்தில் நாம் அல் குர்ஆனை விட்டு உண்மையிலேயே தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய சகோதரர்களை இந்த அல் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்களாக மாற்றுவதற்காக வேண்டித்தான் இந்த வகுப்பு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வழமையாக பயான் ஸ்டைலில் இது அமையாமல் இந்த வகுப்பிலே நாம் விளக்குவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய சூறாக்களினுடைய அந்த வசனங்களுடைய பொருள்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதிலே வரக்கூடிய மிக முக்கியமான நுணுக்கமான அம்சங்களை நாம் ஆராய இருக்கிறோம் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இன்ஷா அல்லாஹ் 96வது அத்தியாயமாகிய சூரத்துல் அலக்கிலிருந்து நாம் கீழ் நோக்கி இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் நாஸ் வரைக்கும் ஆரம்ப கட்டமாக இந்த தஃப்சீர் வகுப்பை நடத்தலாம் என்று எண்ணியிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய இந்த வகுப்பிலே சூரத்துல் அலக் என்ற 96வது அத்தியாயத்தில் ஆரம்ப 5 வசனங்களுக்குரிய விளக்கங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலிலே இந்த 5 வசனங்களுக்கு உரிய சொல் விளக்கங்களை நாம் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு இந்த சூரா இறங்குவதற்கான பின்னணி என்ன, இந்த சூரா நமக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன, இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பன போன்ற விஷயங்களை நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த சூராவை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று ஆரம்பிக்கிறான். இக்ரா என்று சொன்னால் ஒரு ஏவல் வினை சொல்லாகும். இது அதாவது ஊது, படி, வாசி என்று சொல்வதற்கு இக்ரா என்ற சொல் பயன்படுத்தப்படும். நீங்க உங்களுடைய குழந்தையை பார்த்து இக்ரா என்று சொல்லலாம், புத்தகத்தை எடுத்து படி என்பதற்கு இக்ரா என்று சொல்லலாம். ஒரு ஆசிரியர் மாணவர்களை பார்த்து இக்ரா என்று சொல்லலாம். இக்ரா என்றால் படி, ஊது, வாசி என்கிற அர்த்தங்கள் அதற்கு இருக்கிறது. பிஸ்மி ரப்பிக், இஸ்ம் என்றால் உங்களுக்கு தெரியும். இஸ்ம் என்றால் என்ன அர்த்தம்? பெயர். இஸ்ம் என்பது பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும். பி என்றால் பெயருடைய துணையை கொண்டு என்ற அர்த்தம். கொண்டு என்பதுதான் பி என்பதனுடைய அர்த்தம். அப்ப இங்கே வந்து பெயரின் துணையை கொண்டு. யாருடைய பெயர்? ரப்பிக, உன்னுடைய ரப்பினுடைய பெயரின் துணையை கொண்டு நீ ஓதுவீராக, படிப்பீராக. அல்லதி ஹலக், அல்லதி என்றால் அவன், அல்லதி என்றது அவன், ஹலக என்றால் படைத்தான். இப்ப சிம்பிளாக நீங்க இப்ப குர்ஆன் தொழுகையில் இருக்கும் போது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று இமாம் ஓதுகிற போது, நீங்கள் ஓதுகிற போது இப்ப பொருள் உங்களுக்கு புரியும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உன்னுடைய இரட்சகனின் பெயரால் ஓதுவீராக. ரப்பு என்பதை அன்புள்ள சகோதரர்களே, ரப்பு என்றால் சிலர் இறைவன் என்று மொழிபெயர்ப்பார்கள். ரப்பு என்ற பழைய தர்ஜமாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் இறைவன் என்று மொழிபெயர்த்திருப்பார்கள். பொதுவாக அல்லாஹ்வுக்கு இறைவன் என்று சொல்வது பொருத்தமில்லை என்பதை நம்முடைய எல்லோருக்கும் அறிமுகமான மரியமனைச் சேர்ந்த ஷேக் முஸ்தபா மௌலானா ரஹிமஹுல்லா அவர்கள் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டு வந்தார்கள். அதனால் சவுதியில் இருந்து வெளியிடப்பட்ட தர்ஜுமத்துல் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவருடைய வற்புறுத்தலின் பேரில் அங்கே இறைவன் என்ற சொல் இடம்பெற்றிருக்காது. தர்ஜமாவில் சவுதி அரேபியாவில் வெளியிடப்படும் ஹஜ் உம்ராவுக்கு போற நேரம் கிடைக்கும், சில நேரம் இங்கேயும் கிடைக்கக்கூடிய அந்த சவுதி தர்ஜமாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் இறைவன் என்கிற சொல் இருக்காது. ஏனென்றால் ஷேக் அவர்களுடைய முயற்சியினால் அது முழுக்க நீக்கப்பட்டது. ஏனென்றால் இறைவன் என்ற சொல்லுக்கு எங்கும் நிறைந்தவன் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. தமிழிலே இறைவன் என்கிற சொல்லுக்கு எங்கும் நிறைந்தவன் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன் அல்ல, அது அத்வைதம். எங்கும் நிறைந்தவன் என்பது
அத்வைதம் வஹ்தத்துல் வுஜூதை துணைக்கக்கூடிய ஒரு சொல்லாகும். எனவே அவர்கள் இந்த இடத்துல ரப் என்பது இரட்சகன் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இங்கிலீஷ்ல நீங்க பார்த்தால் லோர்ட் என்று மொழிபெயர்த்திருப்பார்கள் ரப்பு என்பதை. ஆனால் ரப்பு என்ற சொல் இருக்கிறது, அது ஆழமான பல அர்த்தங்களை கொண்ட ஒரு சொல்லாகும். அதற்கு நம்ம உலமாக்கள் விளக்கம் சொல்லும் போது ரப் என்றால் படைத்தவன் என்கிற அர்த்தம் இருக்கிறது, நிர்வகிக்கக்கூடியவன் என்கிற அர்த்தம் இருக்கிறது, உணவு வழங்கக்கூடியவன் என்கிற அர்த்தம். எல்லா அர்த்தங்களையும் ஒன்று சேர்த்த ஒரு ஆழமான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு சொல் தான் ரப் என்பது. இதிலிருந்து தான் தௌஹீதை மூன்றாக பிரிப்பார்கள் உலமாக்கள். என்னென்ன தௌஹீத்? தௌஹீத் ருபூபிய்யா, முதலாவது தௌஹீத் தௌஹீதுர் ருபூபிய்யா, இரண்டாவது வகை தௌஹீதுல் உலூஹிய்யா, மூன்றாவது தௌஹீத் தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத். அதாவது தௌஹீத ஈஸியாக புரிந்து கொள்வதற்காக வேண்டி உலமாக்கள் பிரித்து காட்டக்கூடிய ஒரு வழிமுறையாகும். இதிலே தௌஹீதுர் ருபூபிய்யா என்பது ரப்பிலிருந்து வந்தது. தௌஹீதுர் ருபூபிய்யா என்றால் சரியான சிம்பிளாக புரிந்து கொள்வது எப்படி என்று கேட்டால், அல்லாஹுடைய செயல்களை கொண்டு அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது. அல்லாஹுடைய செயல்களை வைத்து அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது. படைப்பதில் அவன் தனித்தவன், நிர்வகிப்பதில் அவன் தனித்தவன், உணவு வழங்குவதில் அவன் தனித்தவன், உயிர்ப்பிப்பதில் அவன் தனித்தவன், மரணிக்க செய்வதில் அவன் தனித்தவன். இதுதான் தௌஹீதுர் ருபூபிய்யா என்பது. உலூஹிய்யா என்றால் படைப்பாளர்களின் மனிதர்களின் செயல்களை வைத்து அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது. அப்போ வணங்குவதில் அல்லாஹ் ஒருவனே வணங்குவது, துவா கேட்டால் அல்லாஹ் ஒருவனிடம் துவா கேட்பது, நேர்ச்சை செய்தால் அல்லாஹ் ஒருவனுக்காக நேர்ச்சை செய்வது. இப்போ தௌஹீதுர் ருபூபிய்யா என்றால் அல்லாஹ் தான் ரப்பு என்பதை பிரகடனப்படுத்துவதுதான் தௌஹீதுர் ருபூபிய்யாவாகும். இப்போ ரப் என்கிற சொல்லுக்கு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த இடத்தில் நீங்கள் குர்ஆனை ஓதும் போதும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் போதும் அந்த ரப் என்கிற வார்த்தை வரும்போது அது ஒரு ஆழமான கருத்தை தரக்கூடிய வார்த்தை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிலே வெறுமனே இரட்சகன் என்ற அந்த மேலோட்டமான அர்த்தம் மாத்திரம் இல்லை. இங்கே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படைத்த உமது இரட்சகனின் பெயரால் ஓதுவீராக. பெயரால் என்று சொன்னால் என்ன? அந்த பெயரினுடைய உதவி, அதாவது அந்த பெயரை ஒரு வசீலாவாக ஆக்கி அந்த பெயரை அல்லாஹுடைய பெயரை குறிப்பிட்டு அதன் மூலம் நீ ஓதுவீராக என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்பது நமக்கு பொருள் புரிந்திருக்கும்.